வெல்கம் ஸ்டூடெண்ட். ஸோ இப்போ இந்த தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஏன்றது 3, 5, 1, 2, பின்றது adjoint A and C is equal to 3A. Then find the value, determinant of adjoint B by determinant of C. அதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ என்னென்னா ஏ கொடுத்துருக்காங்க, adjoint A வந்து பின்னு சொல்லிட்டாங்க, மற்றும் சின்றது 3A எனில் மாடுலஸ் ஆஃப் adjoint B by மாடுலஸ் ஆஃப் C ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், டேரெக்டாகவே கண்டுபிடிச்சிடலாம் விஷயம். டேரெக்டாக என்ன கேட்டிருக்காங்க, மாடுலஸ் ஆஃப் adjoint B டிவைடட் பை மாடுலஸ் C கேட்குறாங்க. பட் பின்றது என்னது, adjoint Aன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ மாடுலஸ் ஆஃப் adjoint A பை மாடுலஸ் ஆஃப் C. சின்றது என்னன்னு சொல்லியிருக்காங்க, 3Aன்னு சொல்லிட்டாங்க, அப்போ மாடுலஸ் ஆஃப் 3A. ஓகே, பட் இதுக்கு ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோமே நம்ம, adjoint Aயோட ஃபார்முலா என்னென்னா மாடுலஸ் A பவர் n-1 the whole square அப்படின்னு ஒரு ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் டினாமினேட்டர் மாடுலஸ் ஆஃப் 3A. ஓகே, இப்போ ஏன்ற மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஏன்ற மேட்ரிக்ஸ் தான் அவங்களே கொடுத்துருக்காங்களே, 3, 5, 1, 2 அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இது ஒரு 2x2 மேட்ரிக்ஸ். 2x2னா 2 ரோ 2 காலம். ஸோ மீன்ஸ் என்னன்னா 2 நிறை 2 நிரல் இருக்குது. இப்போ 2x2 அப்படின்னா இதில் என்னோட வேல்யூ என்னது 2. அப்போ அந்த 2 கொண்டு வந்து இதில் போட்டோம்னா 2 - 1 1, 1 ஸ்கொயர் 1. அப்போ இது வந்து 1னா பவர் 1னா வெறும் மாடுலஸ் ஆஃப் A மட்டும்தான் வரும் பை. இப்போ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். மாடுலஸ் 3 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் வந்து 3A அப்படின்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம், உள்ளே இருக்க எல்லா எலிமெண்ட்டும் 3Aல மல்டிப்ளை பண்ணணும். 9, இங்கே 3Aல பண்ணால் 15, இங்கே 3Aல மல்டிப்ளை பண்ணால் 3, இது 6. ஓகேங்களா, அப்போது இதோட அர்த்தம் என்னென்னா, இதில் வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்லேயும் 2 இது இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது, அங்கே ஒரு 3 இருக்குது. அதனால் இது மாதிரி மாடுலஸை விட்டு வெளியில் எடுக்கிறதா இருந்தால் 3 ஸ்கொயர் மாடுலஸ் ஏன்னு எழுதணும். இதுவே 3x3 மேட்ரிக்ஸாக இருந்துச்சு, நீங்கள் 3 ரோ 3 காலம் இருந்துன்னு வச்சுங்க, 3 கியூப்னு வரும். இது 2x2 மேட்ரிக்ஸ்னால இங்கே ஒரு 3 இங்கே ஒரு 3ன்றனால காமனாக வரும். இதுவெல்லாம் டிட்டர்மினண்ட்டோட ப்ராப்பர்ட்டி. ஒரு அணியில் ஒரு எலிமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணால் எல்லா எலிமெண்ட்டும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஆனால் வெளியில் காமனாக எடுக்கும்போது என்ன ஆகும்னா, இதுலேருந்து 3 வெளியில் எடுத்தால் ஒரு 3, இதுலேருந்து ஒரு 3 எடுத்தால் 3, அப்போ 3 ஸ்கொயர் ஆஃப் 3, 5, 1, 2ன்னு வந்துடும். டிட்டர்மினண்ட்டை பொறுத்தவரை இதுதான் 3 ஸ்கொயர் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஏன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ அதன்படி இது. அப்போ இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆன்சர் என்னது 1/9. ஸோ 1/9 தான் ஆன்சர். 1/9 வந்து எத்தனாவது ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன். ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். ஆப்ஷன் 2 தான் ஆன்சர்.